கரெக்டாக ஒரு விஷயம் இருக்குங்க. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரும்போது என் கண்ணில் ஒரு வீடியோ பட்டுச்சு. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, Microworkers அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் சின்ன சின்ன ஒர்க் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்கெட் மணி மாரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ அதை நம்பி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் போயிட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா டைமில் நம்ம வீட்டில் சும்மா தானே இருக்கோம். இதில் போயிட்டு நம்ம ஒர்க் பண்ண ஏதோ காசு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டை போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. அவங்க சொன்ன மாதிரி சின்ன சின்ன ஒர்க் தான் இருந்துச்சு. ஓகே, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறது, லைக் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க் தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் நான் ஒரு வாரம் ஃபுல்லாக உட்காந்து கம்ப்ளீட் பண்ணி நான் வந்து $11 சம்பாரிச்சேன். நம்ம ஒரு காசுக்கு 800 ரூபாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்ரா ப்ராசஸ் போய் பார்த்தேன் அப்படின்னா என்னோட பேபால் அக்கௌண்ட்லேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. பட் அவங்க என்ன வச்சிருந்தாங்க, ஒரு ட்விஸ்ட் என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட அட்ரஸ் வெரிஃபை பண்ணணும். அதுக்கு வந்து நாங்க வந்து உங்க அட்ரஸுக்கு ஒரு மெயில் அனுப்புவோம், அதாவது போஸ்டல் அனுப்புவோம், அதாவது இங்கேருந்து அமெரிக்காலேருந்து அனுப்புவோம். ஸோ அந்த கோடை நீங்க போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து நாங்கள் பேபால் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. ஓகே, சரி சொல்லிட்டு நானும் என் அட்ரஸ்லாம் கொடுத்துட்டு நானும் உட்காந்துருக்கேன். ஒரு வாரம் ஆகுது. அப்படி கணத்துல போட்டு கல் மாரி அப்படியே கிடக்கு. எந்த ஒரு ப்ராசஸுமே நடக்கல. நானும் அவங்களுக்கு மெயிலாம் போட்டு பார்த்தேன், எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஓகேவா, சரி அவ்வளோதான் நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை அப்படியே விட்டுட்டேன். ஓகேவா, ஸோ விட்டுட்டு இப்போ அதாவது 1 இயர் கழிச்சு இப்போ திரும்பி அந்த வெப்சைட்டை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஏதாவது நடக்குமா, நம்மளுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் இது மாதிரி சின்ன சின்ன ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுனால எங்களால் எல்லா அட்ரஸ்க்கும் கோட் அனுப்ப முடியல. அதனால் நாங்கள் ஆன்லைன்லேயே கேஒசி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேஒசி ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஐடென்டி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஐடென்டி ப்ரூஃபோட சேர்ந்த மாதிரி எடுத்த ஒரு ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த 3 கொடுத்துட்டு நாம் வந்து அந்த கேஒசிக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 நாளில் நாங்கள் வந்து இந்த கேஒசி ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அவங்க கேட்ட எல்லா டாக்குமெண்ட்டுமே கொடுத்துருக்கேன். ஸோ 5 நாள் கழிச்சு எனக்கு தெரிய வரும், அதாவது எனக்கு கேஒசி கம்ப்ளீட் ஆகிட்டா இல்லையான்னு சொல்லிட்டு. ஒருவேளை என்னோட கேஒசி கம்ப்ளீட் ஆகிட்டு அப்படின்னா பேபால $800 எனக்கு வந்துடும். ஓகேவா, ஸோ பார்ப்போம். ஒரு வேளை வந்துச்சு அப்படின்னா அதோடைய ரிவ்யூவை பற்றி நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஒருவேளை வரல அப்படின்னா இந்த வெப்சைட்டில் யாரும் போயிட்டு உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட சேர்ந்து பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.